நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் மஞ்சக்காமாலைக்கான மருந்து தயாரிக்க முறையை பார்க்க போகிறோம். மஞ்சக்காமாலை வந்துருச்சுனாலே மருத்துவமனையில் போய் மருத்துவம் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஆனால் கிராமப்புறத்தில் அதே மஞ்சக்காமாலை வந்தவங்க எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு இலையை பச்சை இலையை சாப்பிட்டு தப்பிச்சிருவாங்க. நகர்ப்புறத்தில் கண்ட மருந்துகளை சாப்பிட்டு அவங்களுக்கு அதிகமாயிருமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால் முக்கிய மருந்தாக இதை பயன்படுத்தலாம். சின்ன வெங்காயம், சிறுதும்பை, கிராம்பு, மஞ்சள், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். மஞ்சள் காமாலைக்கு நிறைய மருந்துகள் சொல்லியிருக்கிறோம். அதில் இதுவும் ஒரு முக்கியமானது. பற்று போடுவாங்க, கையில் நூல் கட்டி விடுவாங்க, ஒரு செடியை கட்டி விடுவாங்க. இன்னும் நிறையா முறைகள் இருக்குது. உள்ளுக்க குடிக்கிறது, இடுப்பில் கட்டி விடுறது, அப்படி நிறையா மஞ்சள் காமாலைக்கு ஊதுகாமாலை, வரக்காமாலை, காமாலை, நாள்பட்ட காமாலை, அந்த மாதிரி நிறையா சொல்லலாம். அதில் காமாலை எப்படிப்பட்ட காமாலையாக இருந்தாலும் அவங்களுக்கு சிறுநீரை எடுத்து அதை தனியாக ஒரு சிரட்டை கொட்டாங்கச்சியில் பிடிச்சி அதில் கொஞ்சம் சாதத்தை போட்டு இரவில் வச்சிடணும். காலையில் பார்த்தீங்கன்னாக்கா அது மஞ்சளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க கண் மஞ்சளாக இருக்கும், கை நரம்புகள் இருக்கும். கண்ணில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மஞ்சளாக இருக்கும். அவங்க சீக்கிரம் சாப்பிட முடியாது, விளிரி போய் இருப்பாங்க, தூக்கம் வராது, அதிக சூடு, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன் மஞ்சக்காமாலை வர்றதுக்கு காரணங்கள் அதிக தூங்காமல் இருக்கிறது, தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு மஞ்சக்காமாலை அதிக சூட்டுனால தான் வருது. அதே நேரத்தில் உப்பு அதிகம் கூடிச்சுனாலும் அவங்களுக்கு ரத்தோட்டத்தில் அதிக உப்பு கூடி போச்சுனாலும், சிறுநீர் கழிக்காமல் இருந்தாங்கனாலும், கல் உறைதல் சிறுநீரகத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மஞ்சக்காமாலைன்றது வரும். எப்படிப்பட்ட மஞ்சக்காமாலை வந்துட்டாலும் அதை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சிறுதும்பையும் சின்ன வெங்காயமும் அரைச்சி எடுத்து வச்ச விழுது. இப்போ இது கூட குச்சி மஞ்சள் பொடியை அரைச்சி வச்சுருக்கிறேன், ஒரு 2 சிட்டிகை கூட சேர்த்துக்கிறலாம். இது கூட கிராம்பு பொடியும் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு கூட சேர்த்துக்கிறலாம். பார்த்தீங்கன்னாக்கா சாரோட நல்லா வலுவலுன்னு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இதை இப்போது கொஞ்சமாக இந்த சாரோடு எடுத்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதான் உச்சி குழின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வச்சு விட்டுறணும். வச்சுட்டு நல்லா அமுக்கி விட்டிங்கனாக்கா மேலே பஞ்சு அந்த மாதிரி எதுவுமே வைக்க வேண்டாம். அதுவாக நம்ம மண்டையில் இந்த உச்சி குழியில் இந்த இடத்துல வச்சுட்டிங்கனாக்கா 1 வாரத்துக்கு எடுக்கவே வேண்டாம். அதுவாக நல்லா பிடிச்சிக்கிறோம். இந்த சாறு எல்லாம் உள்ளுக்குள்ளே இறங்கும். ஒரு முறை வச்சுட்டாக்கா 7 நாளைக்கு திரும்ப நீங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது. அந்த தலையில் இருக்கிறத எடுக்கவும் கூடாது. அதுவாக காஞ்சி இறுக்கி பிடிச்சிரும். சிறுநீர் கழிக்கிறப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு நாளும் மாற்றங்கள் தெரியும். 7 நாள் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் தலைவலியேவும் வெதுன்ற தண்ணி வச்சு குளிக்கிறதுனா குளிச்சுக்கலாம். அல்லது பச்சை தண்ணியிலேயேவும் நீங்கள் தலைவலியே குளிச்சிட்டிங்கனாக்கா சாப்பாடு இதெல்லாம் உணவு எப்போவுமேவும் எளிதில் செரிக்கக்கூடிய உணவாக கஞ்சி சாதம், பருப்பு சாதம் அந்த மாதிரி சாப்பிடுங்க. முக்கியமாக புளிச்ச உணவுகள் அந்த மாதிரி சாப்பிட வேண்டாம். அப்படி இருந்தீங்கனாக்கா சீக்கிரமாக அந்த மஞ்சள் காமாலை சரியாகும். மஞ்சள் காமாலை வந்துட்டாலே அவதிகள் அதிகம். அப்படியே சோர்வாக இருக்கும் உடம்பு, கண் மங்கலாயிடும், ருசி இருக்காது, பசி இருக்காது, தூக்கம் இருக்காது. அவங்களுக்கு முக்கியமாக சின்ன வெங்காயம், சிறுதும்பை, மஞ்சள், கிராம்பு இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்த மருந்து. இந்த மருந்தை உச்சிக்குழி குழந்தைக்கு பார்த்தா தெரியும், அந்த இடத்துல எலும்பு கூடாமல் இருக்கும். அது நமக்கு நாளாக வளர்ந்துடும். அந்த இடத்துல இதை வச்சு அமுக்கி வச்சிட்டோம்னா அப்படியே ஒரு 7 நாளைக்கு அப்படியே காஞ்சி போய் இருக்கும். அதோடு சேர்ந்து மஞ்சக்காமாலையும் குறைஞ்சிரும். மஞ்சக்காமாலைக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.